எனவே இந்த வீடியோவில் நமது BS6 வாகனங்களில் பின்பற்ற வேண்டிய மின் உற்பத்தி செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் வாகனத்தில் மின் மறு உருவாக்கம் தேவைப்படாத மீட்டர் செட் அறிகுறிகளை பார்ப்போம். பற்றவைப்பை இயக்கிய பிறகு மீளுருவாக்கம் ஒளி அம்பர் பயன்முறையில் ஒளிரும் மற்றும் தானாகவே அணைக்கப்படுவதை இங்கே நீங்கள் காணலாம். இப்போது இந்த வாகனத்தை ஸ்டார்ட் செய்வோம். நீங்கள் பார்க்க முடியும் என வாகனத்தின் தொடக்கத்தின் போது மீளுருவாக்கம் விளக்கு ஆப் நிலையில் உள்ளது. அதாவது இந்த வாகனத்திற்கு எந்தவிதமான ரீஜெனரேஷன் தேவையில்லை. இப்போது பூங்கா மீளுருவாக்கம் தேவைப்படும் ஒரு வாகனத்தை சரிபார்த்து இந்த பூங்கா மீளுருவாக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இக்னிஷன் ஆன பிறகும் வாகனம் ஸ்டார்ட் நிலையில் இருக்கும் போதும் ஆரஞ்சு ரீஜெனரேஷன் லைட் வாகனத்தில் நிரந்தரமாக ஒளிர்வதை இங்கே காணலாம். மேலும் மீளுருவாக்கம் தேவை மற்றும் வாகனத்தை செயலற்ற நிலையில் நிறுத்துவது ஆகியவை மீட்டர் செட் LCD இல் காட்சிப்படுத்தப்படும். டிஃபரன்ஷியல் பார்ட்டிகுலேட் ஃபில்டரில் உள்ள சூட் லெவல் டிபியை சுத்தம் செய்ய தானியங்கி மீளுருவாக்கம் போதுமானதாக இல்லாத வரம்பை தாண்டிவிட்டது. எனவே இந்த வாகனத்திற்கு பார்க் மீளுருவாக்கம் தேவைப்படுகிறது. இதனால் வேறுபட்ட துகள் வடிகட்டி அனைத்து துகள்களிலிருந்தும் சுத்தம் செய்யப்படுகிறது. பூங்கா மீளுருவாக்கத்திற்கு மிக முக்கியமான தேவை என்ஜின் கூலன வெப்பநிலை 60க்கு மேல் இருக்க வேண்டும். அது நடக்காவிட்டால் நீங்கள் பூங்கா மீளுருவாக்கம் செய்ய முடியாது. மின் மீளுருவாக்கத்தை தொடங்குவதற்கு 5 முதல் 10 நிமிடங்களில் வாகனத்தை ஓட்டுவது நல்லது. இதனால் இயந்திரம் உகந்த வெப்பநிலையில் இருக்கும். இப்போது காற்றோட்டமான இடத்தில் வாகனத்தை நிறுத்தவும். டெயில் பைப்பிலிருந்து வெளியேறும் எக்ஸாஸ்ட் 350 டிகிரி செல்சியஸ்க்கு அருகில் மிக அதிக வெப்பநிலையில் இருப்பதால் வாகனத்திற்கு அருகில் எரியக்கூடிய பொருள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். எரியக்கூடிய பொருள் தீ விபத்து ஏற்படலாம். ஹேண்ட் பிரேக்கை போட்டு வாகனத்தை குறைந்தது 1 நிமிடமாவது ஐட்லிங் நிலையில் வைக்கவும். மீளுருவாக்கம் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் மீட்டர் தொகுப்பில் உள்ள செட் பட்டனை 5 வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும். ஐந்து வினாடிகளுக்கு பிறகு வாகனத்தின் RPM தானாகவே 22,000 RPM உயர்ந்திருப்பதை காண்பீர்கள். இதன் பொருள் மீளுருவாக்கம் செயல்முறை செயலில் உள்ளது. சிறிது நேரம் கழித்து மீளுருவாக்கம் விளக்கு பச்சை நிறமாக மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். எனவே இது ஒரு சாதாரண நிகழ்வு. நீங்கள் பூங்கா மீளுருவாக்கம் செய்யத் தொடங்கும் போது விளக்கு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். மீளுருவாக்கம் செயல்பாட்டின் போது சூட் நிலை குறையும் போது விளக்கு பச்சை நிறமாக மாறும். பார்க் ரீஜெனரேஷனின் போது ஆக்சிலரேட்டர், பிரேக் அல்லது கிளட்ச் ஆகியவற்றை அழுத்த வேண்டாம். பூங்கா மீளுருவாக்கம் செயல்முறை சுமார் 2 முதல் 3 நிமிடங்கள் வரை நீடிக்கும். வாகன RPM 2000 RPM இல் இருக்கும். மீளுருவாக்கம் முடியும் வரை RPM 2200 RPM ஆகஸ்ட் சுடும். அதன் பிறகு அது தானாகவே செயலற்ற RPMக்கு வரும். இப்போது மீளுருவாக்கம் விளக்கு தானாகவே அணைந்துவிட்டதை நீங்கள் கவனிப்பீர்கள். இதன் பொருள் வேறுபட்ட துகள் வடிகட்டியில் உள்ள அனைத்து சூட்களும் எரிந்துவிட்டன.
மேலும் பயணத்திற்கு வாகனம் தயாராக உள்ளது. நீங்கள் வாகனத்தை அணைக்கலாம் மற்றும் உங்கள் மின் மீளுருவாக்கம் செயல்முறை முடிந்தது. ஆம்.